நண்பர்களுக்கு வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீடைல்டா பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் மூலியமா பார்க்க போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன் ஒரு கிளான்ஸ் பார்த்துடுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஆல்ரெடி 24,000 வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜோனாவும், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 23,930 வந்து ஒரு முக்கியமான ஜோனாவும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 2 ஜோன் வந்து முக்கியமான ஜோனா இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஜோன்ல நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து குடுத்துட்டு பிரேக் அவுட் ஆனா, நம்ம வந்து போகலாம் அப்படின்ற மாரி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ பிரைஸ் ஆக்ஷன் எப்படி குடுத்துருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 23,930க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் வந்து பாட்டம் சைட் பிரேக் அவுட் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா பிரேக் டவுன் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இல்லாம, அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் வந்து பைக்கு சாதகமா தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதான் வந்து கரண்ட் ஸ்ட்ரக்சர். பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான கரண்ட் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இப்போ நான் வந்து கால் சைடுல ஹோல்டிங்கும் வச்சிருக்கேன். பட் அன்எக்ஸ்பெக்டடா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து லீவ். பட் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஜிஎக்ஸ் வந்து கேப் டவுன் ஆயி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ கேப் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலி என்னோட பார்வையில பார்ப்போம் நாளைக்கு எப்படி நடக்குதுங்கிறத. நான் இப்ப சொல்ற விஷயம் நாளைக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். டெக்னிக்கலி ஸோ வந்து சார்ட் வந்து பைக்கு சாதகமா போகுற மாரி தான் குடுத்துருக்கு. பட் அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு மார்க்கெட் லீவ். பட் இன்னைக்கு வந்து ஒரு கேப் டவுன் மூவ்ல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டுக்கான ஒரு எக்ஸிட் ஜோன் வந்து இந்த இடம் தான். அதாவது இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது. அது கிரீன் பாராவும் இருக்கலாம். அல்லது ஒரு ரெட் பாராவும் இருக்கலாம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மார்க்கெட் வந்து என்ன மாரி டைரக்ஷன்ல போக சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்ப இந்த இடத்துல ஒரு கேப் டவுன் ஆயிட்டு கிரீன் பாராவோ அல்லது ரெட் பாராவோ இருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ஒரு கேப் டவுன் ஆயி ரெட் பாராவோ இருந்தால், அல்லது கிரீன் பாராவோ இருந்தால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கலி ஹை சைடுல தான் பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஸோ இதுக்கு பாசிபிலிட்டீஸ் ஆஃப் என்னோட எக்ஸிட் ஜோன் இந்த லெவல்ல தான் இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு கீழ இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ கீழ தான் இருக்கு. பட் அன்எக்ஸ்பெக்டடா மார்க்கெட் டவுன் ஆகப் போகுது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது எஸ்ஜிஎக்ஸ். ஸோ இங்க நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஆஸ் பர் ஸ்டடீஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் மினிட் ஸ்கேனுக்கு பிறகு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி, இங்க ஓப்பன் ஆனாலும் சரி, இங்க எங்க ஓப்பன் ஆனாலும் சரி. ஸோ அது ரெட் ஆர் கிரீன் எனிவே எதுவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் மினிட் கேண்டில் ஃபினிஷ் ஆன பிறகு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல் காமன் நேர கேண்டில் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி ஆர் ரெட் ஆர் கிரீன், அந்த கேண்டிலோட லோக்கு கீழ மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகாம சஸ்டெயின் ஆகுதா? அப்படிங்கிறத நான் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ஸோ வாட்ச் பண்ண பிறகு, இந்த லோக்கு கீழ ஒருவேளை ரெட் ஆர் கிரீன் இங்க ஓப்பன் ஆனாலும் சரி, இங்க ஓப்பன் ஆனாலும் சரி, எங்க ஓப்பன் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ரெட் ஆர் கிரீன் எப்படி இருந்தாலும், அந்த பார் லோக்கு கீழ நான் வந்து பிரேக் டவுன் நடக்குதா? அப்படிங்கிறத நான் வாட்ச் பண்ணணும். ஸோ அப்படி வாட்ச் பண்ணிட்டு, அந்த லோக்கு கீழ முதல் காமன் நேர கேண்டிலுக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் பிரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகுதா? அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த கேண்டிலுக்கு கீழ பிரைஸ் நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் டவுன் மாரி நடந்துருச்சுன்னா மட்டும் தான், நான் இந்த பொசிஷன்லேருந்து வெளில வரப்போறேன். இதான் வந்து பேசிக். ஸோ ஒருவேள மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயி ரெட் பார் பட் லோவ பிரேக் பண்ணவே இல்ல அப்படின்னா, ஐ ஹோல்ட் மை பொசிஷன். இட் வில் கோ அப் டூ அகைன் ரீடெஸ்ட் திஸ் லெவல். இந்த லெவல மார்க்கெட் மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணும். அதன் பிறகு பை கன்டின்யூ ஆகறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்குங்கிறது என்னோட பார்வையில இதான். ஸோ டெக்னிக்கலி எனக்கு நேத்து குடுத்தது பைக்கான பிரேக் அவுட். பட் அன்எக்ஸ்பெக்டடா இன்னைக்கு மூவ்மெண்ட் எஸ்ஜிஎக்ஸ பொறுத்தவரைக்கும் கேப் டவுன்க்கான சாத்தியக்கூறுகள் நெறைய இருக்கு. நாளைக்கு ஓப்பனிங் எப்படின்னு தெரியல. பட் நாளைக்கு ஓப்பனிங் மேபி இன்னும் கொஞ்சம் மேல கூட வரலாம். இன்னும் கொஞ்சம் கேப் டவுன் கூட ஆகலாம். எனிதிங் வில் ஹேப்பன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஏரியாவுக்கு கீழ ஓப்பன் ஆனாலே ரெட் ஆர் கிரீன் எனிதிங் எனக்கு அந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகணும். ஃபினிஷ் ஆன பிறகு மார்க்கெட் வந்து
அந்த கேண்டிலோட லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஐ எக்ஸிட் சிஇ அண்ட் தென் ரீஎன்டர் பிஇ. புட் சைட்ல போக்குறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ புட் சைட்ல போனால் என்ன பண்ணணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேண்டில்க்கு கீழ மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகாம சஸ்டெயின் ஆனா, ஐ எக்ஸிட் சிஇ அண்ட் தென் ஃபாலோ புட். ஸோ அப்படி போனால் எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜோனா இந்த ஜோன் வரைக்கும் வரலாம். 23,690. ஓகே. ஸோ அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த லெவல். ஸோ 23,560. ஸோ இதான் இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்ல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறதையும் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். பட் இதெல்லாம் மீறி ஒரு வேள நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, இதுக்கு மேலேயும் ஓப்பன் ஆச்சுன்னா, ஐ மெயின்டெயின் திஸ் லெவல் ஆஸ் அ ஸ்டாப் லாஸ். ஓகே. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது, என்ன நடக்க சான்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் முதல் 15 மினிட்ஸ் கேண்டில் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி, அந்த கேண்டில் லோ ஃபினிஷ் ஆன பிறகு, அந்த கேண்டில் லோ கிராக் ஆகல. கிராக் மீன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டா கிராக் ஆகல. க்ளோஸ் வைக்கல அந்த கேண்டிலுக்கு கீழ நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலோ அதுக்கப்புறமும் எப்ப வந்து கிராக் ஆனாலும் சரி, ஸோ நல்ல ஒரு பிரேக் டவுன் நடக்கல. அந்த கேண்டிலோட லோக்கு கீழ க்ளோஸ் வைக்கல அப்படின்னா, இட் வில் பாசிபிலிட்டீஸ் ஆஃப் அப் மூவ் மறுபடியும் மார்க்கெட் இங்கிருந்து இந்த ஏரியாவுக்கு ரீடெஸ்ட் பண்ண நெறைய சான்சஸ் இருக்குங்கிறது தான். ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது. இந்த ஏரியால எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஒருவேளை இந்த லோக்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ எனிதிங் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. எங்க வேணாலும் கேப் டவுன் ஆகலாம். கேப் டவுன் ஆனாலும் கிரீன் பாராவும் இருக்கலாம். முதல் காமல் நேர கேண்டில். ரெட் பாராவும் இருக்கலாம். ஸோ எனிதிங் லோ கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ ஃபர்ஸ்ட் ஜோன் 690 அண்ட் தென் 23,560. அதுக்கு கீழ மார்க்கெட் போச்சுன்னா 23,400. ஓகேங்களா? ஸோ இதுதான் லெவல்ஸ். சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் ஓப்பனிங் கேண்டில் லோக்கு கீழ மார்க்கெட் போகவே இல்ல அப்படின்னா, ரீடெஸ்ட் பாசிபிலிட்டீஸ் போக நெறைய சான்சஸ் இருக்கு மேல. அப்படி போச்சுன்னா, மறுபடியும் பைக்கான பாசிபிலிட்டீஸ் எக்ஸெப்ட் பண்ணலாம். ஸோ அப் டூ 24,500. நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸா டே டைம் ஃப்ரேமோட ஜோனுக்கு போகணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த லெவலுக்கு போகலாம். அதாவது 23,000 23,000 சாரி 24,500க்கு போக சான்சஸ் இருக்கு. ஸோ அது குயிக்கா போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பார்ப்போம். மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பனிங் வந்து இந்த லோக்கு கீழ ஓப்பன் ஆக போகுதா? ரெட் பாரா, கிரீன் பாரா? அந்த ரெட் பார், கிரீன் பார்க்கு கீழ மார்க்கெட் எப்படி சஸ்டெயின் ஆக போகுதா? இல்லையா? அப்படிங்கிறத வச்சு தான் நெக்ஸ்ட் மூவ் இருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆக போகுது? எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்ட்டு. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு கண்டிப்பா என்ன நடக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.